வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் டாபிக் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணலாம். இது ஒரு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்கிறது, அந்த பேட்டர்ன்ல காயின்ஸ் ரிலவெண்டா क्वेश्चंस கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி வொர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கிறது. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, பட் டேபிள் போட்டு நம்ம டிஃபைன் பண்ணும்போது கொஞ்சம் டவுட் வர்றது சகஜம் தான். அதை எப்படி கிளாரிஃபை பண்றதுன்னு இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்துல பார்க்கலாம். A pair coin is tossed 4 times. So coin toss பண்றது 4 times எடுத்துக்காங்க. Let x denote the number of heads and y denote longer strings of the heads. ஸோ ஒரு காயினை 4 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்கங்கிறப்ப நம்மளுடைய அவுட்புட் அதிகமாகும் சாம்பிள் ஸ்பேஸு. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒய் இஸ் ஆல்சோ ஹெட்ஸ் தான், பட் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நமக்கு கோவேரியன்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஹெட்டை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெட்டு கலெக்ஷனுக்குள்ளே ஹெட்டையே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கொஷின் எவ்வளோ அழகாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். given 4 coins are tossed, 4 coin toss பண்ணுறாங்க. h represent head. ஸோ ஹெச்ங்கிறது ஹெட்டையே தான் சொல்கிறாங்க. t represent tail. நார்மலாக நம்ம கோட் பண்ணுறது. the sample space s will be 4 தடவைங்கிறப்ப நம்மளுடைய டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 16 டேர்ம்ஸ் ஆகும். ஒரு காயினை ஒரு தடவை டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஆர் டெயில் வரும். 2 தடவை டாஸ் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் வருமா. ஹெட்டு 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 டெய்லு டெய்லு ஹெட்டு டெயில் டெயில்னு வரும். ஸோ இது 2/3 இருந்ததுன்னா நமக்கு 8 சப்டிவிஷன் வரும். இப்போ 2/4 காயினா 4 டைம்ஸுங்கிறப்ப we got 16 டேர்ம்ஸ். ஸோ 16 எப்படி எழுதுலாம், அவுட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே ஹெட்டு. இது எழுதுறது ஈஸி தான். ஸோ 1 2 4 ஹெட்டு 4 டெய்லு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஹெட் ஹெட் ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஒரு டெய்லு, அந்த டெய்லு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அதை அப்படியே மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ரெண்டாவது 2 டெய்லாக மாறினா எப்படி மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 16 டேர்மும் இது ஈஸியாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், எழுதிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நமக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸை எக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. எது லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஹெட்ஸோ அதை ஒய்ன்னு எடுக்க சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கொஷின்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒய் டினோட் த லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்ன்ட்டு. ஸோ ஒய்யோட வேல்யூவை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேட்டாக்கும் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இதில் எத்தனை இருக்குது, 4. பட் லாங்கஸ்ட் ஸ்ட்ரிங்னா எல்லாமே கண்டினியூட்டியாக தான் இருக்குது. ஸோ 4. அடுத்ததில் நம்பர் ஆஃப் ஹெட்ஸு 3. ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டினியூட்டியாக தான் இருக்குது. ஸோ 3. இதில் மொத்தம் 3 ஹெட் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்கிறது 2 தான் இருக்குது. ஸோ 2 சூஸ் பண்ணணும். 4th நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் 3 இருக்குது. பட் ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ 2 சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து THHH 3 ஹெட் இருக்குது. 3மே கண்டினியூட்டியாக தான் இருக்குது. ஸோ 3. இங்கே HH 2 ஹெச் தான் இருக்குது. 2மே கண்டினியூட்டியாக இருக்குது. 2. இங்கே 2 இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 1. எது தனியாக இருந்தால் 1, கண்டினியூட்டியாக இருக்கா அதை தான் பொறுத்து நம்ம சொல்கிறோம். இங்கே இதுலேயும் 2, அங்கேயும் 2. இங்கே இந்த டேர்மில் இருக்கிற ஹெட்ஸ் வந்து 2, பட் கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ 1 எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா THHTயில் 2மே ஹெட்டாக இருக்குது. ஸோ இங்கே 2, இங்கே கண்டினியூட்டியாக தான் இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கலாம். அடுத்து HTTங்கிறப்ப இங்கே ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. பட் இங்கே ஸ்ட்ரிங்கும் 1 தான் எடுக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா அடுத்த ஆப்ஷன் THTTயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. இது ஸ்ட்ரிங்கும் 1 தான். இதுக்கும் இதே மாதிரி தான். ஸோ அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஒனில் ஹெட்டே இல்லை, 4மே டெய்ல் ஆப்ஷனாக இருந்ததுன்னா 0 0 எழுதியாச்சு. ஸோ டேபிளை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்த எக்ஸ் அண்ட் ஒய் ரிலவெண்ட்டை டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்தால் நம்மளுடைய ஃபார்முலா E of xy minus E of x into E of y. இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்கல. ஜஸ்ட் we find out கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு E of x வேணும், E of y வேணும், E of x and y வேணும். ஸோ இதுக்கான டேட்டா எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். The random variable x takes the values 0, 1, 2, 3, 4. The numbers of favorable cases of occurring 0, 1, 2, 3, 4, 5 and the heads is 1, 4, 6, 4, 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த டேபிள் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக எழுதணும். இது கரெக்டாக எழுதுனா கேல்குலேஷன் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்க்கலாமா. எக்ஸு ஒய்யு 4 காயின்ங்கிறப்ப 0, 1, 2, 3 இதே டேட்டாவில் எழுதிக்கோங்க. எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஹெட்ஸு, ஒய்ங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கேல்குலேஷனாக எத்தனை கண்டினியூட்டியாக வருதோ ஹைலைட் பண்ணுது. இப்போ 0 and 0ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டருமே 0வாக இருக்கிறது
ஒரே ஒரு வழி தான், வேறு எதுலையுமே 0 வரல. ஸோ இது ஓவரால் டேட்டா 16 டேர்ம்ஸ். அப்போ 1/16. 0 and 1 x 0ஆகவும் y 1ஆகவும் எந்த டேட்டாவுமே வராது இந்த ப்ராசஸை பொறுத்தவரை. எக்ஸில் 0ங்கிறதே நமக்கு கிடையாது அந்த லாஸ்ட் டேர்மை தவிர. ஸோ அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எக்ஸ் 0 இல்லைங்கிறப்ப இந்த ஆர்டர் ஃபுல்லாகவே 0 போட்டுருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லா ஆர்டருமே நம்ம 0ன்னு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு காலத்தை. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. அடுத்து 1 and 1 எக்ஸும் 1 ஒய்யும் 1. இந்த பேரிங்கில் எவ்வளோ இருக்குது? இது ரெண்டுமே 1 தான், இது ரெண்டுமே 1 தான், இது ரெண்டுமே 1 தான். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணிங்கன்னா we got 4. ஸோ 4 டேட்டா. அடுத்து 1 2 இங்கே 1ம் ஸ்ட்ரிங்ஸில் 2ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலெக்ஷனுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1ம் இந்த கலெக்ஷனில் 2. இங்கே 1 இருக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 தான், இது 1. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இங்கே 1 இங்கே 2 இருக்கிற மாதிரி டேட்டாவே இல்லை. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 0. அப்போ ஃபஸ்ட் வேல்யூவே 0ங்கிறப்போ அடுத்து 1 3 வராது, 1 4 வராது. ஸோ அதுக்கெலாம் 0 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே பேட்டர்னில் தான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். இங்கே 2 2 எத்தனை டேட்டா? 2 3 வராது, 2 4 வராது. எக்ஸை பொறுத்து தான் ஒய் டிஃபைன் ஆகும். ஸோ இந்த டேட்டா எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதோட டோட்டலை சைடில் எழுதிருங்க. ஸோ இந்த ரோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இதில் 1/6 மட்டும்தான் இருக்கும். 1/6 இங்கே 4/6 இது 6/16 இங்கே 4/16 டோட்டல் வேல்யூ மட்டும் எழுதியிருக்கும். இதே மாதிரி காலம்க்கும் ஃபஸ்ட்டு காலத்தோட டோட்டல் 1/16, செகண்ட் பார்த்தீங்கன்னா 4 + 3 7, இது 5, இது 2, இது 1. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த பிளேஸ் 1 ஃபிக்ஸ் ஆனால் நம்ம போட்டிருக்க டேபிள் கரெக்டு தான். 8 + 13 15 16 16/16 we get answer 1. ஸோ இந்த ஆர்டரும் அதே மாதிரி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். கொஞ்சம் நிதானமாக டேபிள் போடுங்க, கரெக்டாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கோவேரியன்ஸ் வேல்யூ. ஸோ இ ஆஃப் எக்ஸ் என்ன, இ ஆஃப் ஒய் என்னன்னு பார்க்கணுமா? இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 0 1 2 3 4 4 டேர்முக்கு. அப்போ இங்கே இ ஆஃப் எக்ஸோட வேல்யூக்கு ஓவரால் வேல்யூ நமக்கு தெரியும் 1/16 4/16 கீழே இருக்கும். சரி 6/16 4/16 1/16. ஸோ அதை எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. ஸோ 0 × சம்திங் 0 4/16, இது 12/16, இது 12/16, இது 4/16 முடிஞ்சுது. எக்ஸுங்கிறதோட டோட்டல் பார்த்தாச்சு. எக்ஸ் இந்த ஆர்டரில் இருக்கிறதுனால இதுக்கு ஏற்ற ரெலவெண்ட்டாக இருக்கிற இந்த டேட்டா எடுத்தாச்சு. அடுத்து ஒய் இதே மாதிரி, ஒய்க்கும் அதே மாதிரி தான் 0 1 2 3 4 ஹெட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால 4 வரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒய்யோட டேட்டா எடுக்கும்போது இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. 0ஓட டோட்டல் என்னது 1/60, 1ஓட டோட்டல் 7/60. இது நம்ம நார்மலாக மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட் டைப்பில் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட் தான். 2ஆக இருந்தால் 5/60, 3ஆக இருந்தால் 2/60. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கலெக்ஷன் வேல்யூ E of y equal to 0 × 1/6 plus 1 × 7/16 up to டேட்டா எழுதி சிம்பிளிஃபை பண்ணுங்க. முடிஞ்சது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. எக்ஸ் அண்ட் மைனஸ் 0 × சம்திங் 0. ஸோ அதனால் விட்டுறலாம். 1க்கு என்ன ஆன்சர் 2 3 4 1 2 4 6 9 60. இந்த டேட்டா மட்டும் பார்க்கணும். ஸோ அது மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள். நம்ம டேபிள்லேருந்தே எடுத்துடலாம். 0ங்கிறது வராது. அப்போ 1 × 1 2 × 2 3 × 3 4 × 3. இதை தவிர இன்டர்சேஞ்ச் ஆனால் 3 × 2 4 × 3 இந்த மாதிரி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம் கலெக்ஷனு 1 × 4/16 2 × 3/16 4 × 3/16 6க்கு 2 3s are 6க்கு பார்ப்போம். 3 3s are 9க்கு 4 4s are இந்த டேட்டா மட்டும் எடுப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கலாம்? ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ஆன்சர் 16/8/16. ஃபைனல் ஆன்சர் இதுதான். இது இ ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் தேவையான இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், இ ஆஃப் எக்ஸ் ஒய் எல்லாமே தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். That is covariance of x, y equal to e of xy minus e of x into e of y. So நம்ம இப்போ தனித்தனியாக பார்த்ததை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 0.875. This is our final answer of this problem. நமக்கு 4 பாயிண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக கேட்டு கோவேரியன்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா இவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த டேபிள் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு 2 டேபிள் இருக்குது. முதல்ல எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறத கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அதோட கேல்குலேஷனுக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறதுக்கான ப்ரொசீஜர் ஒர்க் அவுட் பண்ணணும். கரெக்டாக எடுத்து எழுதி ஃபார்முலா எழுதினாலே போதும். இந்த ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். அதுக்கேற்றபடி டேபிள் ஃபார்ம் பண்ணாலே போதும், ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இதில் புதுசாக எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணல. கோவேரியன்ஸ் ஃபார்ம்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் ஃபாலோ பண்ணது தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கொஷினை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்களாம் எழுதி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட
ஓரளவு எந்தெந்த டாபிக் இருக்குது, எந்தெந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா kanithapezhai@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.